وصحبه أجمعين. قال الله تعالى في القرآن: بسم الله الرحمن الرحيم. مثل الذين حملوا التوراة ثم لم يحملوها كمثل الحمار يحمل أسفارا. صدق الله العظيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அருமையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு 28 ஜுஸ் முடித்து விட்டோம். ரொம்ப வேகமாக நாட்கள் ஓடிக்கொண்டிருக்கின்றன. இன்று ஓதப்பட்ட சூரா ஜும்மாவிலே ஒரு அற்புதமான உவமை கொண்ட ஒரு வசனத்தை அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான். அல்லாஹு தஆலா யூதர்களை குறித்து நம்ம சொல்லுகின்றான். யூதர்களை குறித்து நமக்கு எதுக்கு சொல்லணும்னா, அது நமக்கு படிப்பினைக்காக வேண்டி, நமக்கு அதிலிருந்து என்ன பாடம் இருக்கிறது என்பதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் இந்த குர்ஆனிலே அதை பதிவு செய்கின்றான். அல்லாஹ் என்ன சொல்றான்? மஸலுல்லதீன ஹும்மிலுத் தௌராத, தௌராத்தை சுமத்தப்பட்டவர்கள், அதாவது தௌராத் வழங்கப்பட்டவர்கள்ல, சும்மலம் யஹ்மிலூஹா கமஸலில் ஹிமாரி யஹ்முலு அஸ்ஃபாரா, அவர்கள் தௌராத் வழங்கப்பட்ட அந்த மக்கள் தௌராத்தை அவர்கள் பின்பற்றவில்லை. தௌராத்தை, அந்த வேதத்தை அவர்கள் சரியாக பின்பற்றவில்லை. அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா என்று அல்லாஹ் உவமையை சொல்லுகின்றான். பாருங்கள், அவர்கள் ஏடுகளை சுமக்கக்கூடிய கழுதைகளை போன்றவர்கள் என்று சொன்னான். ஏடுகள், புத்தகங்களை சுமக்கக்கூடிய கழுதைகள் போன்ற. கழுதைக்கு நம்ம தமிழ்ல சொல்லுவோம், கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனைலாம் சொல்லுவோம் இல்ல. இப்ப கழுதைகளை, அதாவது ஏடுகளை சுமக்கக்கூடிய கழுதைகள் என்றால் அது தன்னுடைய இருக்கக்கூடிய உடல் பலத்தை கொண்டு அது சுமக்கும். பொதி சுமந்துகிட்டு போகும் இல்லையா, அது மாதிரி சுமந்துகிட்டு போகும். ஆனா அந்த வேதத்துல என்ன இருக்குது அப்படின்றது அர்த்தம் தெரியுமா? அதுக்கு அதை படிக்க முடியுமா? அதனால படிக்க முடியாது. அதனுடைய அர்த்தம் தெரியாது, எதுவுமே தெரியாது. சும்மா அது சுமந்துகிட்டு, முதுகுல சுமந்துகிட்டு போகும், அவ்வளவுதான். அதை போன்று அந்த வேதம் கொடுக்கப்பட்ட அந்த யூதர்கள், அவர்கள் வேதத்தை, அவர்களுக்கு இறைவன் புறத்திலிருந்து அந்த வேதம் வந்ததற்கு பிறகும் கூட, வழிகாட்டி வந்ததற்கு பிறகும் கூட, அதை அவர்கள் சரியாக பயன்படுத்தவில்லை, கற்றுக்கொள்ளவில்லை, படிக்கவில்லை, புரிந்து கொள்ளவில்லை. எனவே அவர்கள் ஒரு கழுதையை போன்று என்று சொல்கின்றான். இப்ப நம்ம சமுதாயத்துக்கு பார்ப்போம். அல்லாஹ் தஆலா இந்த உலகத்துல மிக உன்னதமான ஒரு அற்புதமான முஜிசா என்று சொல்லக்கூடிய அற்புதத்தை நமக்கு கொடுத்திருக்கிறான். என்னது அது? இந்த முஸ்லிம், இந்த சமுதாயத்திற்கு அற்புதம் என்றால் என்ன? குர்ஆன். அங்க தௌராத்து கொடுத்த நமக்கு அல்லாஹ் குர்ஆனை கொடுத்திருக்கின்றான். தௌராத்தையும் இஞ்சிலையும் முழுமைப்படுத்தக்கூடிய ஒரு வேதமான அந்த குர்ஆன், இறைவனுடைய வசனங்கள், நன்மையை தீமையும் பிரித்து அறிவிக்கக்கூடிய, வழிகாட்டக்கூடிய குர்ஆன். அந்த குர்ஆனை இந்த சமுதாயம் அந்த கழுதைகளை போன்று சுமந்து கொண்டு திரியாமல் இந்த குர்ஆனை படிக்க வேண்டும், இந்த குர்ஆனை கற்றுக்கொள்ள வேண்டும், இந்த குர்ஆனை மனனம் செய்ய வேண்டும், இந்த குர்ஆனை தினமும் ஓத வேண்டும், கேட்க வேண்டும். இந்த குர்ஆனிலிருந்து என்ன வழிகாட்டுதல் இருக்கிறதோ அதை பெற வேண்டும். அப்பதான் இந்த குர்ஆன் இறங்கியதற்குரிய நோக்கம் இந்த சமுதாயத்திலே பூர்த்தியாகும். அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போன்றவர்கள் எல்லாம் ஒரு 10 ஆயத்து, அந்த 10 வசனங்களை அவர்கள் கற்றுக்கொண்டதற்கு பிறகுதான் அடுத்த 10 வசனத்துக்கு போவாங்களாம். அப்ப அந்த அளவிற்கு அந்த குர்ஆனுடைய வசனத்தை பெற்றுக்கொண்டு, படித்துக்கொண்டு, அதை நடைமுறைப்படுத்தக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். நம்ம எவ்வளவோ குர்ஆன் ஓதுறோம், கேட்கிறோம், நம்முடைய வாழ்க்கையில் அந்த நடைமுறைப்படுத்துதல் இருக்கிறதா என்பதை நாம் ஒவ்வொருவரும் பார்க்க வேண்டும். குர்ஆன் தான் உற்ற நண்பன் நமக்கு. உலகத்தில் எத்தனையோ நண்பர்கள் இருக்கலாம், எத்தனையோ நண்பர்கள் நம்மோடு வாழலாம், நம்மோடு இருக்கலாம், நீண்ட காலம் 10, 20, 30 வருட காலம் நம்மோடு நட்பில் இருக்கலாம்.
ஆனால் இந்த உலகத்திலேயே ஆக சிறந்த நட்பு, ஆக சிறந்த நண்பன் யார் என்றால் குர்ஆன் தான். இந்த குர்ஆனை ஒருவர் தொடர்பு வைத்திருந்தால் அந்த குர்ஆன் அவருக்கு நன்மை செய்து கொண்டே இருக்கும். அந்த குர்ஆனை பார்த்தாலும் நன்மை, குர்ஆனை ஓதினாலும் நன்மை, புரிந்து கொண்டு அமல் செய்தாலும் அல்லாஹ்விடத்தில் கூலி. இந்த குர்ஆன் இந்த உலகத்தில் எல்லா நட்பும் முடிந்துவிடும். மௌத்தா போகும்போது நம்ம தனியா போகும் கபருக்குள்ள, இல்லையா? எந்த நண்பரும் பக்கத்து வீட்டுக்காரனும் வரமாட்டான், எந்த தோழனும் தோழியும் வரமாட்டார்கள். ஆனால் குர்ஆன் நமக்கு என்ன செய்யும்? மௌத்தானதுக்கு அப்புறமும் கபருக்குள்ள வரும், கபரை வெளிச்சமாக்கும். இந்த குர்ஆன், நம்ம ஓதுன குர்ஆன், நாம ஃபாலோ பண்ண அந்த குர்ஆன் கபரில் தலைமாட்டில் வந்து உட்கார்ந்துட்டு இருக்கும், கபரில் வெளிச்சத்தை கொண்டு. எப்படி இந்த உலகத்திலே இருளை போக்கி வெளிச்சத்தை இந்த உலகத்தில் நமக்கு வழிகாட்டியதோ கபருல வழிகாட்டும், கபருல வெளிச்சத்தை கொடுக்கும். விடமா அதோட அல்லாஹ்விடத்தில் மறுமை, நீங்க கபர் ஆகிரத்துடைய வாழ்க்கைக்கு போனதுக்கு அப்புறமா அல்லாஹ்விடத்தில் இந்த குர்ஆன் நமக்காக யார் தோழமை கொண்டிருந்தார்களோ அவர்களுக்காக வாதாடும். குர்ஆன் ஷஃபாத் செய்யும், சிபாரிசு செய்யும், வாதாடி அல்லாஹ்விடத்தில் இறைவா இவனை சொர்க்கத்துக்குள்ள கொண்டு போயிரு அப்படின்னு நம்மை சொர்க்கத்திற்குள் கொண்டு சேர்க்கும் வரையிலும் அது விடாது. சொர்க்கத்துல விட்டுருமா? சொர்க்கத்துக்குள்ள போனதுக்கு அப்புறம் விட்டுருமா? அப்பவும் இல்லை. குர்ஆனை மனனம் செய்த ஹாஃபிதுக்கு சொல்லப்படும், நீங்க பாட்டுக்கு நீங்க பார்க்கும் தூரம், கண்ணில் தெரியும் தூரம் வரையிலும் நீங்கள் ஓதிக்கொண்டே போய்கிட்டே இருங்க. நீங்க ஓதிக்கொண்டு போய்கிட்டே இருக்கும்போது கடைசி ஆயத்து உங்களுடைய நினைவில் இருக்கக்கூடிய கடைசி வசனம் வரை நீங்க போய்கிட்டே இருங்க. அங்க எங்க முடிக்கிறீங்களோ அது வரைக்கும் சொர்க்கம் உங்களுக்கு என்று சொன்ன அல்லாஹ் சொல்றோம். அது வரைக்கும் நம்மளுக்கு அந்த குர்ஆனை மனனம் செய்தால் நமக்கு மட்டும் இல்லை, 10 பேர் டிக்கெட் போட்டு நம்ம கூட்டு போகலாம் சொர்க்கத்துக்கு. ஒரு ஹாஃபிஸ், அந்த ஹாஃபிஸ் குர்ஆன் படி வாழ்ந்தால், அந்த குர்ஆனை மனனம் செய்தால் 10 பேரை டிக்கெட் போட்டு கூட்டு போகலாம், ரிசர்வ் பண்ணி. குர்ஆனை மனனம் செய்தவர்களுக்கு மறுமையிலே தரஜா உயர்ந்து கொண்டே இருக்கும், உயர்ந்து கொண்டே இருக்கும். அது எந்த அளவுக்குங்கிறது அல்லாஹு ஆலம், அல்லாஹுக்கு தான் தெரியும். அப்ப இந்த குர்ஆன் அதை கண்ணால சும்மா பார்த்து கொண்டிருந்தாலும் நன்மை கிடைக்கும், அதை ஓதினாலும் நன்மை கிடைக்கும், அதை பின்பற்றினாலும் நன்மை கிடைக்கும். நம்முடைய உற்ற தோழனாக நம் இந்த வாழ்க்கையில் வழிகாட்டுவது மட்டுமல்லாமல் கபரில் வழிகாட்டும். அதுபோல மறுமையில் நமக்கு அல்லாஹ்விடத்தில் சிபாரிசு என்ற அற்புதமான ஒரு சிபாரிசு செய்து நம்மை சொர்க்கத்திற்குள் கொண்டு சேர்க்கும். குர்ஆன் உங்களுக்காக சாட்சி சொல்லும். அதே நேரத்தில் அல் குர்ஆன் ஹுஜ்ஜத்துன் லக அவ் அலைக என்று சொன்னார் ரசூலுல்லாஹ். உங்களுக்கு நன்மையான முறையில், நல்ல முறையில் குர்ஆன் உங்களுக்கு சாட்சி சொல்லும். அதே நேரத்தில் அந்த குர்ஆன் சில பேரை பதுவாவும் செய்யும். குர்ஆன் உங்களுக்கு எதிராகவும் சாட்சி சொல்லும். இந்த குர்ஆன் என்னை இவன் மதிக்கல, என்னை இவன் ஓதல, என்னை இவன் பார்க்கல, என்னை கண்டுக்காம வாழ்ந்தான், மறந்தவனாக வாழ்ந்தான் என்பதை போன்று குர்ஆன் அதை பின்பற்றாதவர்களை பார்த்து அல்லாஹ் தஆலா அது என்ன செய்யும்? மாறாகவும் சொல்லிக் கொடுக்கும். இந்த ரமதானுக்கும் குர்ஆனுக்கும் அதீத தொடர்பு இருக்கிறது. என்னன்னா, இந்த ரமதான்ல தான் குர்ஆன் இறங்குச்சு, அல்லாஹ் இந்த உலகத்துக்கு கொடுத்தான். அதனால இந்த குர்ஆனை கொண்டு இந்த மாதம் சிறப்படைந்தது. குர்ஆனை யார் கற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் சிறப்பிற்குரியவர்கள் என்று சொன்னார். கைருக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன வ அல்லம. யார் குர்ஆனை கற்கின்றாரோ, கற்றதை மற்றவருக்கு கற்றுக் கொடுக்கிறாரோ அவர்கள் தான் சிறந்தவர்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே இந்த குர்ஆனோடு எந்த அளவுக்கு நம்ம தொடர்பு வைத்திருக்கின்றோமோ அந்த அளவுக்கு நாம் பிரகாசித்துக் கொண்டே இருப்போம். 3 முக்கியமான விஷயம் இந்த குர்ஆனை குறித்து இந்த முஸ்லிம் சமுதாயத்திற்கு கடமைப்பட்டிருக்கிறார்கள். 1 குர்ஆனை ஓதுவது, 2வது குர்ஆனை புரிந்து கொள்வது, 3வது குர்ஆனை நடைமுறைப்படுத்துவது. தன்னுடைய வாழ்க்கை குர்ஆனாக மாற வேண்டும். ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? ஆயிஷா நாயகியிடம் வந்து கேட்கும் பொழுது, நபிகள் நாயகம் உங்களுடைய கணவர் கண்மணி நாயகம் உலகத் தூதர் மாந்தர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து கேட்கும் பொழுது அவருடைய அந்த கேரக்டர் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டாங்க. கான ஹுலுகுஹு குர்ஆனன் என்று சொன்னார்கள். குர்ஆனாக இருந்தது, குர்ஆனாக வாழ்ந்தார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவே குர்ஆனை ஓதுவது மட்டும் போதாது, அதை வாழ வேண்டும். குர்ஆனை அலமாரியில் வைத்து நாம் அழகு பார்க்க மட்டும் கூடாது, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அதை நடைமுறைப்படுத்த வேண்டும்.
குர்ஆன் நம்முடைய நாவுகளில் மட்டும் இருக்கக்கூடாது, நம்முடைய இதயங்களிலும் செயல்பாடுகளிலும் அது பிரதிபலிக்க வேண்டும். தராவி தொழுகையில் நம்ம ஓதுறதை கேட்கிறோம். இந்த குர்ஆனை கேட்கும் பொழுதும் ஓதும் பொழுதும் நம்முடைய உள்ளத்தில் ஒரு அச்சம் ஏற்பட வேண்டும். ஏனென்றால் அல்லாஹ் சொல்றான், ஒய்தா துலியத் அலைஹிம் ஆயாத்துஹு ஸாதத்துஹும் ஈமானா. குர்ஆனை கேட்கக்கூடிய சமயத்தில் குர்ஆன் அவர்கள் ஓதினார்கள் என்றால் அவர்களுடைய உள்ளமெல்லாம் நடுநடுங்கி ஈமான் அதிகரிக்கும். அப்படிப்பட்டவர்கள் தான் வெற்றியாளர்கள், அப்புறம் தான் ஈமான் கொண்டவர்கள், அவர்கள் தான் ஈமானில உச்சத்தில் இருப்பவர்கள். அப்படிப்பட்ட ஒரு நிலை நமக்கு வர வேண்டும் என்று சொன்னால் குர்ஆனை குறித்து சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில குர்ஆன் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத நம்ம கத்துக்கிறோமா, குர்ஆனை ஓதி இருக்கிறோமா, படிக்கிறோமா, டெய்லி அதன்படி அமல் செய்யறோமா, எந்த அளவுக்கு நம்ம தர்ஜுமாவை நம்ம படிச்சு பார்த்து புரிந்து கொள்கின்றோம் என்பதையெல்லாம் ஒரு மறுபரிசீலனை செய்வதற்காகத்தான் இன்று இந்த வசனத்தை நான் உங்களுக்கு ஓதி காட்டினேன். அல்லாஹ் தஆலா இந்த குர்ஆன் நம் மீது இறங்க பெற்று நாம் அதை சிந்திக்காமல், அதன்படி வாழாமல், அதை கற்றுக்கொள்ளாமல், படிக்காமல், மனனம் செய்யாமல் இருந்தால் அந்த அந்த சமுதாயத்திற்கு யூதர்களுக்கு சொன்னதை போன்று கழுதைகளாக மட்டுமே நாம் வாழ்ந்து கொண்டிருப்போம், பொதி சுமக்கக்கூடிய கழுதைகளாக. வல்ல ரஹ்மான் அப்படிப்பட்ட நிலைமையில் இருந்து நம்மை காப்பாற்றி குர்ஆனை புரிந்து வாழ்ந்து அதன்படி நாம் நம்முடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் தஆலா நம்மை ஆக்கி அருள்வானாக. அதன் மூலம் நாளை சொர்க்கத்தில், நாளை மறுமையில் இந்த குர்ஆன் நமக்கெல்லாம் சிபாரிசு செய்து சொர்க்கத்தின் உயர்ந்த இடத்தை அல்லாஹ்விடத்தில் பெற்றுத்தரக்கூடியதாக, அல்லாஹ்விடத்தில் நம்முடைய உற்ற தோழனாக இந்த குர்ஆனை ஆக்கி நாம் வெற்றி பெறுவோமாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.